அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். நாளை முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வடகிழக்கு பருவமழை மீண்டும் அடுத்த 2 தினங்களுக்கு தொடங்க உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதி கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 27 முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்கள், வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதியில் லேசர் முதல் மிதமான மழையும் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.